శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం.
निधये निधयेऽर्थिनां श्रीवेंकट निवासाय श्रीनिवासाय ते नमः। हरि ओम। श्री गोविंद 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 अस्य श्री भगवतो महापुरुषस्य महाविष्णोः आज्ञया प्रवर्तमानस्य आद्य ब्रह्मणः द्वितीय परार्थे श्वेतवराहकल्पे
वैवस्वतमन्वन्तरे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे शकाब्दे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यावहारिक श्री आदिवराह क्षेत्रे वेंकटाचले अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रियःपतेः पुरुषोत्तमस्य श्रीभूमि नीलासमेतस्य श्री श्रीनिवासस्वामिनः कल्याणोत्सवं कर्मांगं मम గృహస్థులు వారి యొక్క గోత్రాన్ని మనసులో స్మరించుకోండి. వారి పేరు, ధర్మపత్ని పేరు, కుటుంబ సభ్యుల పేర్లు, అందరి పేర్లు మనసులో స్మరించుకుంటూ వారి వారి కోరికలని, ప్రార్థనలని స్వామివారికి విన్నవించుకోవాల్సింది. सह कुटुंबानां सह परिवाराणां सह बांधवानां क्षेमस्थैर्य धैर्य वीर्य विजय अभय आयुः आरोग्य ऐश्वर्याणां अभिवृद्ध्यर्थम् उत्तरोत्तर कैंकर्याणां अभिवृद्ध्यर्थम् श्री श्रीनिवास स्वामी करुणा कटाक्ष वीक्षण परिपूर्ण सिद्ध्यर्थम लोकक्षेमार्थम कल्याणोत्सवम् आचार्यमुखेन अहंकारयिष्ये सर्वं श्रीनिवासार्पणमस्तु. ஓம் நமோ வெங்கடேசாய. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. திருமலையப்பனுடைய ஸ்ரீவாரி கல்யாண மகோத்சவமானது இன்று தை மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை சஷ்டி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் கூடிய சுபதினத்திலே ஆனந்த நிலையத்தின் சம்பங்கி பிரகார மண்டபத்திலே மலையப்ப சுவாமியின் திருக்கல்யாண மகோத்சவமானது நடைபெற உள்ளது. பக்தர்கள் இந்த வைபவத்தை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் மூலம் நேரடி ஒளிபரப்பை கண்டு களித்து மலையப்பனுடைய அருளை பெறுவோமாக. தற்போது சங்கல்பமானது அர்ச்சக சுவாமியால் சொல்லப்பட்டது. அந்த சங்கல்பத்தினை தொடர்ந்து விக்ஷக்சேன ஆராதனை, சுத்தி புண்ணியாக வாசனம் இவைகளெல்லாம் நடைபெற இருக்கிறது. கண்டுகளிப்போம் வாருங்கள். குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்னு ஞாலம் அளந்தபிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்னுமே தொழ நம்பினை ஓயுமே. தற்போது விக்ஷக்சேன ஆராதனையானது இதோ நடைபெற்று கொண்டிருக்கிறது. அர்ச்சக சுவாமி இதனை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த திருக்கல்யாண மகோத்சவமானது திருமலையிலே தினமும் செய்யப்படுகிறது. மற்ற திவ்ய தேசங்களிலெல்லாம் குறிப்பிட்ட தினத்தில்தான் இந்த திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. ஆனால் திருமலையில் மட்டுமே இந்த உற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெறக்கூடிய நித்திய உற்சவமாக இருக்கிறது. இது லோகக்ஷேமார்த்தமாகவும் பக்தர்களினுடைய பிரார்த்தனையை முன்னிட்டும் கொண்டாடப்படுகிறது.
எம்பெருமான் மலையப்பனும் பக்தர்களினுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி அருள் பாலிக்கிறான் இந்த நன்னாளிலே. ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் பலரும் திருமலையின் மீதும் மலையப்பனின் மீதும் மிகுந்த ஈடுபாட்டை தங்களுடைய அருளிச்செயல் பாசுரங்களிலே காண்பித்திருக்கிறார்கள். திருமலையின் மீது மிகுந்த பிரியம் கொண்டு பாடியவர் திருமங்கையாழ்வாரும். இவரது ஈடுபாடு மிகவும் அற்புதமானது. பெருமான் தனது செவியில் திருமந்திரம் ஓதிய பிறகு திருமொழியை தொடங்கி, அதாவது வாடினேன் வாடி என்கின்ற அந்த பதிகத்தை தொடங்கி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று 8 எழுத்து மந்திரத்தின் சேஷமான நாராயண நாமத்தினுடைய அற்புதத்தை ஒரு பதிகம் முழுக்க பாடியுள்ளார். அப்படி அந்த திருமங்கையாழ்வாரினுடைய பதிகத்தை நாம் பார்த்தோமானால், அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிய பிறகு அந்த திருநாமத்தினுடைய உள்ளீடான நாமி, அதாவது பெருமான், அந்த பெருமானை சேவிக்க திருமங்கையாழ்வார் வடதிசை யாத்திரை துவங்கினார். திருப்பிரிதி, திருவதரி, திருபதரிகாசிரமம், திருச்சாளக்கிராமம், நைமிஷாரண்யம், சிங்கவேள் குன்னம் இவற்றையெல்லாம் தரிசித்துவிட்டு திருமலையை நோக்கி ஆவலுடன் ஓடி வருகின்றார். இதுவரை வடநாட்டு திருத்தலங்களுக்கெல்லாம் ஆரம்பே கர்மணான் புஷ்டே விஜயானான் சமாப்யா குர்யாத் சப்ரவாரஸ்ய சக்ஸேனஸ்ய போஜனம் பவத்பிரக்நாதः புண்ணியः புண்ணியம் வாசயிஷ்யே ஓம் வாச்சதாம் சுப்புண்ணியஹம் கரோமி குருஷ்வாஸ்து புரோக்ஷதம் அஸ்து பிரஜாபதி பிரியதாம் பிரேதாம் பகவான் பிரஜாபதிः शाम्यन्तु घोराणि शाम्यन्तु पापानि शाम्यन्तु आयुधेः शुभानि वर्धन्ताम् वर्धन्ताम् शुभानि शाम्यन्तु घोराणि शाम्यन्तु पापानि शाम्यन्तु आयुधेः शुभानि वर्धन्ताम् वर्धन्ताम् शुभानि शाम्यन्तु घोराणि शाम्यन्तु पापानि शाम्यन्तु आयुधेः शुभानि वर्धन्ताम् वर्धन्ताम् शुभानि ओम मतो देवाः वन्द्रतो विष्णुचक्रमे पृथिव्याः सप्तधामभिः इदं विष्णुर्विचक्रमे त्रयधानि देवतौ समूढमस्य वागुंसरे त्रीणिपदा विचक्रमे विष्णुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन्नि विष्णोः कर्माणि पश्येतः वृतानि वसुसै इन्द्रस्य यज्ञसखाः तद्विष्णोः परमं पदकं सदा पश्यन्तु सूर्यः दिव्यमचक्षता तदं तद्विप्रासो विपण्यवोजार्ध्रवाकं तत्सविन्दते विष्णोर्यत्परमं पदं द्रोणादा द्रोणशस्त्रस्य द्रोणादास्त्रस्य प्रहिंसते द्रोणादा वीरविषण्णो द्रोणाधारासते दीर्घमायुः यत्पुण्यं नक्षत्रं तद्वट्कर्विजापविषं यदा वै सूर्यवदेति नक्षत्रन्नेति यावत् तत् सूर्यो गच्छेति तद्धन्यं पश्येति तावत् गिरिदत्कारी स्यात् पुण्याः यवकुरुते ओं भूः अतिपुरोक्तिष्ठायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्कं स्थानिलपरिवेशना सर्वतन्त्रपुषतत्वं शान्तत्वं सपुण्यावाचर्मणि पुण्याहं ब्रन्ताः ब्रन्तु पुण्यां कर्मणोऽस्तु करुणा पुण्यां ब्रन्ताः ब्रन्तु पुण्यां कर्मणोऽस्तु करुणा पुण्यां ब्रन्ताः ब्रन्तु पुण्यां कर्मणोऽस्तु स्वस्तिरेन्द्रार्धस्वासनः पूषा श्वेदाः स्वस्तिरस्तार्क्षरिष्ठिमी स्वस्तिना बृहस्पति ददातु ओं भूः अतिपुरोक्तिष्ठायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्कं स्थानिलपरिवेशना सर्वतन्त्रपुषतत्वं शान्तत्वं सपुण्यावाचर्मणि स्वस्ति ब्रन्ताः ब्रन्तु कर्मणे स्वस्ति करुणा स्वस्ति ब्रन्ताः ब्रन्तु कर्मणे स्वस्ति करुणा स्वस्ति ब्रन्ताः ब्रन्तु कर्मणे स्वस्ति विद्यासाव्ये नमसां सद्यां तृदेवमित्रधेन्नोऽस्तु अनुराधान् विषावर्धयन्तः शतञ्जीवें सदस्वीराः ओं भूः अतिपुरोक्तिष्ठायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्कं स्थानिलपरिवेशना सर्वतन्त्रपुषतत्वं शान्तत्वं सपुण्यावाचर्मणि वृद्धिं ब्रन्ताः ब्रन्तु कर्मरुद्धतां करुणारुद्धिं ब्रन्ताः ब्रन्तु कर्मरुद्धतां करुणारुद्धिं ब्रन्ताः ब्रन्तु कर्मरुद्धतां वृद्धिः समृद्धिः पुण्या समृद्धिः आपोहिष्टामया भोस्तानमूर्जेदादनां मेहरणाय चक्षुषे यावत्सुपदमार्दस्तस्य भार्यतेन उषतीरिव मातरः तस्मारङ्गमाभोयश्चक्ष्याय जन्मतः आपो जनेयथा जनः हिरण्यवर्णाश्च पावकायाश्च जातः कस्य वोजासुन्द्रः अग्निया गर्भं दद्रे विरूपास्तानः पुस्तकस्याना भवन्तु पवमानस्वर्जनः पवित्रेण विजर्हिणिः यः पोता समनात्मा पुनन्तु मादेवजनाः पुनन्तु मनवोधिया पुनन्तु विश्वायुवः जातवेदः पवित्रवते पवित्रेण पुनाहिमा शुक्रेण देवदीद्यते अग्ने कृत्वा कृतुम्रणु येन देवाः पवित्रेण आत्मानं पुनते सदाः तेन सहस्रधारेण
पवमान्यः प्रणन्तु मां प्राजापत्यं पवित्रं तथाद्यामुगं हिरण्मयं तेन ब्रह्मविदामयं पूतं ब्रह्म मुनीमहे इन्द्रस्य निधि सहमाप्नातु सोमस्वस्त्यावरणस्वमीच्चाः यमो राजा प्रवणाभिः प्रणातु वा जातवेदामोर्जन्त्वाप्नातु तच्छंयोरावृणीमहे गाते यज्ञाय गाते यज्ञपते दैवीः स्वस्तिरस्तनः स्वस्तिर्मानुषेभ्यः वोद्धं जगातु भेषणं शन्नो अस्तद्धपते शञ्चतुष्पदे ॐ शान्तिः 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 प्राचान्दिदेवार्तिरामार्जयन्तां दक्षिणाजान्दिस्मासाः पुत्रामार्जयन्तां प्रतीक्षान्दिशिखराः पशुवामार्जयन्तां उदीचान्दिश्या भोषदेवनस्पतिमार्जयन्तां ऊर्ध्वायाः यज्ञसंवत्सरो यज्ञमधर्मार्जयन्ताम् अथो द्राद्रे नागेभ्यमार्जयन्ताम् अणोरणीयान् महतामहीयानात्मा गुहायां नीतोऽस्यन्तोः तमः कथं वत्सति वेदशोको धातुः प्रसादान् महिमान् मीशौ सप्तः प्राणाः प्रभवन्ति सप्ताः सप्ताच्च समिधः सप्तजिह्वाः सप्त इमे लोकाय चरन्ति प्राणा गुहास्यां निहिताः सप्त सप्त अतः समुद्रागरेत् सर्वेत् सान्दन्ते सिन्धवः सर्वरूपाः अतश्च विश्वावोषधयो रसाः स्वस्तेनेशभूता तिष्ठत्यन्तरात्मा ब्रह्मा देवानां पदवीः कवीनां ऋषर्विप्राणां महिषो मृगाणां श्येनागर्भानागस्यैतर्पणानागस्सोमः पवित्रमत्येतिरेपन्ने अजामेकां लोहितशुक्लकृष्णां बह्वीः प्रजां जनयन्तीगुं स्वरूपाम् अदाह्योकोषमाणोऽनुषे तेजात्येनां भुक्तभोगामजोऽन्यः हगं सत्सनरन्तरिक्षसद्धोता वेदसि अयदिद्रो न सति वरुणान्मः सक्सेनान्मः पुनः पाद्याचं समर्पयामि वरुणान्मः सक्सेनान्मः यथा भासा गुडाभारण्यवेदयन्ताम्बूलं समर्पयामि सुवर्णपुष्पदक्षिणां समर्पयामि शोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च விக்ஷக்சேன ஆராதனையைத் தொடர்ந்து நாம் சேவிக்க இருப்பது இங்கு அங்குரார்ப்பண கைங்கரியம். அங்குரார்ப்பணம் இதோ அர்ச்சக சுவாமி இந்த அங்குரார்ப்பண கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அங்குரார்ப்பணம் என்பது திருமுலை சாற்றுதல். அதாவது நவதானியங்களை மண்பாலிகைகளில் அதனை நிரப்பி அதில் திருத்துழாய் புஷ்பங்கள் அவற்றையெல்லாம் சேர்த்து தீர்த்தத்தால் நன்கு சுத்தி பண்ணி தேவதைகளை ஆவாகனம் செய்வது என்பது இந்த அங்குரார்ப்பண கைங்கரியம். இந்த அங்குரார்ப்பண கைங்கரியத்தை இதோ நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமானுடைய திருக்கல்யாண உற்சவம், மலையப்பனுடைய திருக்கல்யாண உற்சவமானது நன்கு நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். எம்பெருமானுடைய அருளை நாம் பெறுவோமாக. ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கும் அந்த பாசுரங்களை பற்றி அடியேன் சொல்லி கொண்டு வந்தேன். அந்த பாசுரங்களில் அதாவது திருமங்கை ஆழ்வார் வட மாநிலங்களில் சென்று திவ்யதேசங்கள் சென்று தரிசித்துவிட்டு திருமலையை நோக்கி ஆவலுடன் ஓடி வருகின்றார். இதுவரை வடநாட்டு திருத்தலங்களுக்கெல்லாம் ஓரோர் பதிகம் தந்த திருமங்கை ஆழ்வார் திருமலையப்பனை பார்க்கும் ஆவலில் வந்து அமர்ந்து 4 பதிகங்கள் திருமலையப்பனுக்கு சமர்ப்பிக்கின்றார். மனித பிறவியின் நிலையாமை ஆழ்வாருக்கு நன்கு தெரிகிறது. நிலையற்ற மனித பிறவியல் இறைவனை வணங்காமல் காலத்தை வீணாக கழிக்கும் மனிதர்களை நினைத்து அங்கலாய்த்து போகிறார் ஆழ்வார். ஓம் ஷண்ணோன் சத்தாம் சௌர்ஜாத்தாம் சம்பரக்ரீம் பிரேம் தாயா நாகராஜமாவாஹயாமி சாசேஷமாவாஹயாமி சேஷமாவாஹயாமி அனந்தமாவாஹயாமி பிரதரதேவதாभ्यो நமः. இதமாசனம் இதம் பாத்யம் சமர்ப்பயாமி இதமத்யம் சமர்ப்பயாமி இதமாத்யம் சமர்ப்பயாமி சர்வோபச்சாரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. ஹரி ஓம் ஸ்வஸ்தி நோ மீதாமஸ்வனா பக ஸ்வஸ்தி தேவ்யை தரணருணः
स्वस्ति पूषां सरोदातः स्वस्ति द्यावाः पृथिवी सुचेतनाः स्वस्तेः वायुं बभ्रामहे सवं स्वस्ति भुवनस्य स्पतिः बृहस्पतिं सर्वगणं स्वस्तेः स्वस्ते आदित्यासो भवन्तनः विश्वेः देवानोः अद्या स्वस्तेः वैश्वानरवसुरज्ञः स्वस्तेः देवावन् त्रिभुवः स्वस्तेः स्वस्ति नो आर्द्रः पात्वमसः स्वस्ति मित्रावरुणा स्वस्ति वत्थे रेवती स्वस्ति नीन्द्रश्चाग्निश्च स्वस्ति नः इति कृधि स्वस्ति बन्धामनुचरेम सूर्या चन्द्रमसामिव पुनः तदाघ्नता जानता सङ्गमेमहि स्वस्ते नन्तार्क्षवृष्टनेमिं महद्भोतं वायसं देवतानाम् असुरघ्नमिन्द्रासकं समत्सु बृहद्यसो नाववारुहेम अम्हों च माङ्गिरा सञ्जयन् च स्वस्त्यात्रेयं मनसा च तार्क्षं प्रेतपानिश्वरणं प्रपद्ये सुसंबाधे सवायुन्नोऽस्तु शुभं शुभम्. கடவன் என்னுடைய நெஞ்சில் உள்ளான் என்று திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். தற்போது அந்த பூஜையானது, அதாவது இப்போ அடுத்தது ரக்ஷா பூஜையானது நடைபெறுகிறது. மன்னா இம்மனிசப்பிறவியை நீக்கி தன்னாக்கி தன் இன்னருள் செய்யும் தலைவன் மின்னார் முகில்சேர் திருவேங்கடம் மேய என்னானை என்னப்பன் என் நெஞ்சினுளானே என்று இந்த பாசுரத்தில் திருமலையப்பனை மங்களாசாசனம் செய்கின்ற ஆழ்வார். அதே போல நம்மாழ்வாரும், திருமங்கையாழ்வார் மட்டுமா எம்பெருமானை பாடுகிறார் திருமலையப்பனை? நம்மாழ்வாரும் நான் நம்மாழ்வார் பாடிய அகலையில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்ற வரியை நினைத்து கொண்டு அதையே மின்னார் முகில் சேர் திருவேங்கடம் மேய என்னானை என்னப்பன் என் நெஞ்சில் உள்ளானே என்று பாடுகின்றார் திருமங்கையாழ்வார். ஆக நம்மாழ்வாரும் இதே அர்த்தத்தை தான் சொல்லுகிறார், திருமங்கையாழ்வாரும் இந்த அர்த்தத்தை தான் சொல்லுகிறார். இதில் என்ன சிறப்பு என்று கேட்கலாம். மின்னார் முகில்சேர் என்ற வரியை பாருங்கள். மேகத்தில் மின்னல் சேரும். அந்த மின்னல் பளிச்சென்று தெரியும் பொழுது பின்னால் கருத்த மேகமும் தெரியும். அதைப்போல கருத்த மாமேக உருக்கொண்ட அந்த எம்பெருமானுடைய மார்பிலே மின்னலைப் போல பிராட்டி பிரகாசிக்கின்றாள். அந்த பிரகாசத்தில்தான் திருமாலே தெரிகிறாராம். இங்கே சூக்ஷ்மமாக பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமானை அடைய வேண்டும் என்கின்ற அந்த துவயமகாமந்திரத்தினுடைய தத்துவம் என்பது இங்கே வெளிப்படுகிறது. திருவேங்கடம் என்ற திருத்தலத்தை பாடுகின்ற பொழுது அந்த தலத்தை இன்னுமா அடையவில்லை என்று தன்னுடைய நெஞ்சுக்கு அந்த நெஞ்சை பார்த்து விரைவுபடுத்துகிறார். இப்பொழுது எம்பெருமானுக்கு அந்த ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருக்கல்யாண உற்சவத்தை முன்னிட்டு இந்த ஆராதனைகள் இவைகளெல்லாம் வைகானச ஆகம பிரகாரத்தின்படி நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த அர்ச்சக சுவாமி. பஞ்சபூதங்களும் அவன்தான், 1000 பெயர் கொண்டவனும் அவன்தான். அவன் இருக்கும் திருமலை எப்படிப்பட்டது தெரியுமா என்று வர்ணிக்கிற பாசுரம் நம்முடைய மனதை அப்படியே கவர்ந்து திருமலைக்கு இழுத்துச் செல்லும். அந்த பாசுரத்தை சற்று பார்ப்போமா? பாரும் நீர் எரி காற்றினொடு ஆகாசமும் இவையாயினான், பேரும் 1000 பேச நின்ற பிறப்பிலி பெருகுமிடம் காரும் வார்ப்பனி நீள் விசும்பிடைச் சோறும் மாமுகில் தோய்தர சேரும் வார்பொழில் சூழ் எழில் திருவேங்கடமடை நெஞ்சமே. அதாவது ஆழ்வார் தெரிவிக்கிறார், திருமலை எம்பெருமானுக்கு தற்போது ரக்ஷாபந்தனமானது. ரக்ஷா பூஜை முதலில் செய்து தற்போது அந்த ரக்ஷையை எம்பெருமானுடைய திருக்கரத்திலே அணிவிக்க இருக்கிறார் அர்ச்சக சுவாமி. இதோ அந்த ரக்ஷையை எம்பெருமானுக்கு அணிவிக்கப்படுகிறது. ஆழ்வார் கூறுகிறார், திருமலை அப்பனே, நான் பாவமே செய்து வளர்ந்துள்ளேன்.
அதற்காக வருந்தி உன்னிடம் வந்திருக்கின்றேன். நீ எல்லாரையும் காப்பவன், சர்வ ரக்ஷகன் என்ற பெயர் எடுத்தவன் நீ. புருஷகாரம் செய்ய பிராட்டியை மார்பிலே வைத்திருப்பவன். ஆகையால்தான் அகலகில்லேன் என்று அவள் இருக்கிறாள். அவள் உன்னுடைய அருகில் அகலாமல் இருக்கிறாள். இப்படி இருந்தும் என்னை ஏற்றுக்கொள்ள நீ மறுக்கலாமா என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். நான் செய்த குற்றங்களை பொறுத்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறார். தற்போது இரு பிராட்டிமார்களுக்கும் அந்த அர்ச்சகர் அந்த பூஜையை செய்து முடித்து அந்த இரு பிராட்டிமார்களுக்கும் ரக்ஷாபந்தனம் நடக்க இருக்கிறது. இதை நாம் சேவித்துக் கொள்ளலாம். இப்பொழுது அந்த திருமங்கையாழ்வார் பாசுரத்தை தொடர்ந்து பார்க்கலாம். நாயேன் வந்தடைந்தேன், அலந்தேன் வந்தடைந்தேன், அண்ணா வந்தடைந்தேன், அடியேனை ஆட்கொண்ட அருளே என்று சொல்லிக் கொண்டு வந்தவர், நோத்தேன் பல்பிறவின் உன்னை காண்பதோர் ஆசையினால் ஏத்தேன் இப்பிறவி இடருற்றனன் எம்பெருமான் கோல்தேன் பாய்ந்தொழுகும் குளிர் சோலை சூழ் வேங்கடவா ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே என்று திருமங்கை ஆழ்வார் அந்த எம்பெருமானை ஆட்கொண்டு அருள் என்று பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் 4 விஷயங்களை தெரிவிக்கிறார். அவற்றையும் சற்றே பார்க்கலாம். திரும்ப திரும்ப பிறவி எடுக்கும்படியான ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருந்தேன், அதனால் பல பிறவிகளை எடுத்தேன் என்பது முதல் விஷயமாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது விஷயமாக, திடீரென்று உன்னுடைய அருளால் எனக்கு எதிர்பாராத வகையிலே ஒரு நல்வினை நிகழ்ந்தது என்கிறார். அதனால் உன்னை காண வேண்டும் என்கின்ற ஆசை ஆழ்வார். இதோ அர்ச்சக சுவாமி அந்த பிராட்டிமார்களுக்கான அந்த ரக்ஷாபந்தனம், அந்த ரக்ஷையை எல்லோ பக்தர்களிடத்திலெல்லாம் காண்பித்து அந்த பிராட்டிமார்களுக்கு அணிவிக்க இருக்கிறார். இதோ அதை சேவித்து கொள்ளலாம். எம்பெருமானுடைய அருளால் எனக்கு எதிர்பாராத வகையிலே ஒரு நல்வினை நிகழ்ந்தது என்கிறார் ஆழ்வார். அதனால் உன்னை காண வேண்டும் என்கின்ற ஆசை தூண்டிற்று. அந்த ஆசை வந்தவுடன் உன்னுடைய கைங்கரியத்தில் ஏற்புடையவனாக மாறினேன். அதாவது எம்பெருமானை வந்து சேவித்த பிறகு அந்த எம்பெருமானுக்கு தான் கைங்கரியம் செய்ய வேண்டும். எப்படி நம்மாழ்வார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி ஒழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று நம்மாழ்வார் பிரார்த்தித்தாரோ, அதே போலவே திருமங்கை ஆழ்வாரும் எம்பெருமானுக்கு உனக்கு ஆட்பட வேண்டும் என்று அதே போலேதான் ஆசைப்பட்டார். ஸ்ரீதேவி பூதேவிகளுக்கு இந்த ரக்ஷாபந்தனமானது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆழ்வார் இந்த தான் எம்பெருமானுக்கு ஆட்பட வேண்டும் என்கின்ற அந்த நினைவு வந்தவுடன் உலகியல் வாழ்க்கையானது அவருக்கு மிகவும் துன்பமானது என்று தோன்றியது. தொடர்ந்து பிறவி எடுத்து வந்த நான் உன்னுடைய அருளால் உன்னை அறிந்தபின் இனி வரும் கர்ம ரீதியான பிறவிகளை பொறுக்க முடியாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது எம்பெருமானை பார்த்த பிறகு இந்த பிறவியில் நாம் இருக்கக்கூடிய இந்த காலங்களெல்லாம் தன்னால் அனுபவிக்க முடியாது, தனக்கு அது மிகவும் வருத்தத்தை கொடுக்கக்கூடியது என்று தெரிவிக்கிறார். அந்த எம்பெருமானுடைய ரக்ஷையானது இந்த அர்ச்சக சுவாமிக்கும் அவருக்கும் கட்டப்பட்டு தொடர்ந்து ஆராதனையை அர்ச்சக சுவாமி செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பிறவி எடுத்து வந்த ஆழ்வார், உன்னுடைய அருளால் உன்னை அறிந்தபின் இனிவரும் கர்ம ரீதியிலான இந்த பிறவியை தான் பொறுக்க முடியாமல் இருக்கிறேன். தேனாறு வாயும் குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த திருமலையிலே எழுந்தருளியோடு இருக்கிற உன்னுடைய திருவடிகளை வந்து அடைந்தேன், என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஆட்கொள்ளுதல் என்றால்
देवासो अधिवोचता मे उद्धन्यमानमस्यामेध्यां बाप्मानं भजमानस्यन्तु शिवानः सन्तः प्रजश्चन्नो माता पृथिवीतोकसात जातवेद भुवनश्रेते हिंसतपसोज्जनिषदेः उपावरोह जातवेदः पुनस्तन् देवेभ्यो हव्यमानः प्रजानन् आयुः प्रजाग्मरीमस्माभिदेजस्रोदीति अनुद्रोणे अग्नाया हिविते घृणानो विराति निहोता सत्यवृषि ऐतेन मन्यस्वा नमतेन मन्यस्वा सरस्तेन मन्यस्वा देवसवितः प्रसवा ब्रह्मजज्ञानं ब्रह्मप्रसाद्विमस्रच वेनावः सबुद्ध्यामासविष्टासश्चाणमयतश्चिवः ब्रह्माणमावाहयामि प्रजापतिमावाहयामि पितामहमावाहयामि हिरण्यगर्भावाहयामि ब्रह्मस्येदमासनं सोमो धेनुगुं सोमर्वन्तमाशुं सोमो वीरं कर्मण्यं ददातु साधन्यं वितथकं सभेयं पितृस्त्राणं योदा तस्मै ओं भू सोमावाहयामि ओं भूरिज्ञाङ्गमावाहयामि ओं स्व इन्दुमावाहयामि ओं भूर्भुवः स्वः चन्द्रमावाहयामि सोमस्येदमासनं ब्रह्मन् प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवतावद्यत्तन्नागस्यविष्टेजमानोऽस्तु सप्तर्षीनागं सुताम्यत्रलोकसत्रयमं यज्ञं यजमांसदेहि ओं प्रोक्षा सोमप्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवतावद्यत्तन्नागस्यविष्टेजमानोऽस्तु सप्तर्षीनागं सुताम्यत्रलोकसत्रयमं यज्ञं यजमांसदेहि ओं प्रोक्ष पवित्रेः स्त वैष्णव्येस्त ज्ञेयेस्त वायुभूतेस्त विष्णोर्मनसा भूतेस्त मनसो जातवेस्तः विष्णवे नमः विष्णोस्तुपोऽसि दक्षिणतः विष्णोस्तुपोऽसि पश्चिमस्तु धत्तान् देवेभ्यः विष्णोस्तुपोऽसि श्रुतासि घृतासि ध्रुवासि तारणासि वानस्पत्यो देवेभ्यः सन्दस्व ब्रह्मण्णवः प्रणेष्यामि यजमानवातं यच्छा प्रणयज्ञं देवतावद्यत्तन्नागस्यविष्टेजमानोऽस्तु सप्तर्षीनागं सूताम्यत्र लोकस्तत्रयमं यज्ञं यजमांसदेहि ओं प्रणय सोमवः प्रणेष्यामि यजमानवातं यच्छा प्रणयज्ञं देवतावद्यत्तन्नागस्यविष्टेजमानोऽस्तु सप्तर्षीनागं सूताम्यत्र लोकस्तत्रयमं यज्ञं यजमांसदेहि ओं प्रणय दक्षप्रदो ब्राह्मणेन प्रजातिमावाहयामि इन्द्रमावाहयामग्निमावाहयं सोममावाहयमग्निमावाहयं सोममावाहयामग्निशोममावाहयामि प्रजातिमावाहयं ब्रह्माणमावाहयम् इन्द्रमावाहयं वसूनावाहयं मरुतमावाहयं रुद्राणावाहयामि अपोपसृष्यावों श्रीविष्णुमावाहयामि बृहस्पतिमावाहयं मित्रमावाहयं वरुणमावाहयम् आदित्यानावाहयामि अश्विनामावाहयामि भूषणमावाहयं कक्षमावाहयामि कक्षदेवतसोममावाहयामि औपासनयज्ञमावाहयामि यज्ञेश्वरान् देवानावाहयामि सर्वदेवानावाहयामि आज्यभागे प्रजापतेष्टनृपाम् इन्द्राष्टनृपाम् अग्नेष्टनृपाम् सोमाष्टनृपामि अग्नेष्टनृपाम् सोमाष्टनृपाम् अग्निशोमाभ्याण्डष्टनृपामि प्रजापतेष्टनृपाम् ब्रह्मणेष्टनृपाम् इन्द्राष्टनृपाम् वसुभ्यष्टनृपाम् मरुद्भ्यष्टनृपामि रुद्रेभ्यष्टनृपामि अपोपस्पृश्यावों श्रीविष्णवेष्टनृपामि मित्राष्टनृपाम् वरुणाष्टनृपाम् आदित्येभ्यष्टनृपाम् अस्यभ्याण्डष्टनृपामि पूष्णेष्टनृपाम् कक्षाष्टनृपाम् सोमाष्टनृपामि औपासनयज्ञाष्टनृपामि यज्ञदिश्वेभ्यो देवेभ्यष्टनृपामि सर्वदेवेभ्यष्टनृपामि आज्यन्त्रिप्रतिश्रयामि चरुन्त्रिप्रतिश्रयामि अग्ने ज्योतिषि समिधे स्वाहा अमृतमस्वारुणमसि अन्तर्दमृक्षान्तर्धारातयः प्रतिष्ठं रक्ष प्रतिष्ठारातयः चिक्वस्वाम्ना त्वच्छिद्रेण वैत्रेण सूर्यसरस्मै स्वाहा वाक्पतिस्वाम्ना त्वच्छिद्रेण वैत्रेण सूर्यसरस्मै स्वाहा देवस्ता सुतापना त्वच्छिद्रेण पवित्रेण वसो सूर्यसरस्मै स्वाहा मूलाग्राभ्यं स्पर्शयित्वा तद्धच्च अक्षताम् आज्ञां चरुभिः इंद्राय नमः अग्ने नमः यमाय नमः निरदे नमः वरुणाय नमः वायवे नमः कुबेराय नमः ईशानाय नमः ब्रह्मणे नमः सोमाय नमः अग्ने नमः जातवेदसे नमः सहोदसे नमः विरप्रसे नमः पंक्तिरासे नमः विसर्पणे नमः वैश्वानराय नमः अग्निपुरुषाय नमः अयतेन मन्यस्वा नमतेन मन्यस्वा सरस्तेन मन्यस्वा देवसवितः प्रसवा षष्टिशतसहस्राः नितमक्षमर्भदमानया ऐन्त्रित्मात्मा जातवेद सेनेद्वस्तवद्धेजेद्वद्धेजास्मान् प्रियाशुब्रह्मोत्सेनान्नाद्येन समेधया अस्मिन् औपासनाडुण्डे ब्रह्मन् संस्थम् आधास्य आधस्व समेधे स्वाहा वायुव्यादाग्नेयन्तं प्रजापतिये स्वाहा नित्यादिशानान्तम् इन्द्राय स्वाहा अग्नेये स्वाहा सोमाय स्वाहा अग्निसोमाभ्याः स्वाहा प्रजापतिये स्वाहा ब्रह्मणे स्वाहा इंद्राय स्वाहा वसुभ्यः स्वाहा मरुद्भ्यः स्वाहा रुद्रेभ्यः स्वाहा अपापस्पृश्य ओं श्री विष्णवे स्वाहा बृहस्पतये स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्यः स्वाहा सिभ्याय स्वाहा पूष्णे स्वाहा कक्षाय स्वाहा कक्षदेवतसोमाय स्वाहा औपासनयज्ञाय स्वाहा यज्ञदिश्वेभ्यो देवेभ्यः स्वाहा सर्वदेवेभ्यः स्वाहा
ఓం భూ స్వహ ఓం భూ స్వహ ఓం స్వస్వహ ఓం భూర్భువ స్వస్వహ ఐతే నమః నమతే నమః సరస్వతే నమః దేవతా ప్రాసామీః ఓం భూః త్రిపురోత్తిష్టాయామస్యాం శ్రీనివాసస్వామినः వైవాహికోత్సకర్మాంగం ఆఘారహోమాంతే స్వరమంతర్భిర్యాతృణాత్ ప్రాస్తాత్తం అతో దేవాది వైష్ణవం కరిష్యే తేన మునిస్వా సరస్వతేన మునిస్వా దేవత ప్రసవ ఓం అతో దేవాః మంత్రత విష్ణుచక్రమే పృథివ్యా సప్తధాం విస్వాహ ఇదం విష్ణుచక్రమే త్రధానదేవతం సమోఢమస్వాం శ్రే స్వాహ త్రీణి పదా విచక్రమే విష్ణుగోపాదాభ్యः తదో ధర్మాణి ధారయన్ స్వాహ విష్ణోః కర్మాణి పశ్యేతావృతాని విశ్వసై ఇంద్రస్య జసఖా స్వాహ తద్విష్ణోః పరమం పదం సదా ప్రసంస్వర్యः దివే వజక్షరాదగ్ర స్వాహ తద్విప్రాసో వన్యవాజార్ధ్రవాగం దత్సవిందతే విష్ణోర్జత్రం పరగ్ర స్వాహ ఓం భూ స్వాహ ఓం భూ స్వాహ ఓం స్వస్వాహ ఓం భూర్భువ స్వస్వాహ ఐతే నమః నమతే నమః సరస్వతే నమః దేవసవిధః ప్రాసామీః. దేవుడు దేవియునదే తెరదీయరే పువ్వుల దండలు తీసి పువ్వులీయరే దేవుడు దేవియునదే తెరదీయరే పువ్వుల దండలు తీసి పువ్వులీయరే కన్నుల నిద్దురదేరా గక్కన మేలుకొని ఉన్నతి మొకాలు చూచేరొకరొకరు కన్నుల నిద్దురదీరా గక్కన మేలుకొని ఉన్నతి ముఖాలు చూచేరొకరొకరు పన్నీరందియరే పావడలు నందియరే పన్నీరందియరే పావడలు నందియరే గన్నన కాళాంజి దగ్గర బట్టరే దేవుడు దేవియునదే తెరదీయరే పువ్వుల దండలు తీసి పువ్వులీయరే నగవులు నగుకొంటా నంటున లేచి కూచుండి కొగి కురులు దిద్దేరు ఒకరొకరు నగవులు నగుకుంటా నంటున లేచి కూచుండి పోగి కురులు దిద్దేరు ఒకరొకరు గగనత్తాలు చూపరి తతితో బాగాలీయరే గగనత్తాలు చూపరి తతితో బాగాలీయరే మొగరు దేర కస్తూరి ఉండలీయరే దేవుడు దేవియునదే తెరదీయరే పూల
महानारायमाणस्य फणिराजस्य शेषस्य सहस्रफणामणिमण्डलपण्डिते ऐरावत पुण्डरीकवामनकुमुदाञ्जन पुष्पदन्त सार्वभौम सुप्रतीकाख्याष्टदिग्दण्डशुण्डादण्डोत्तम्बिते अमरावती तेजोवती संयमनी रक्षावती सिन्धमती गन्धवत्यलकावती यशोवती इति अष्टदेवपुरी विराजिते इंद्राग्नि यमुनिर्देवर्णवायु कुबेरीशानाख्य अष्टलोकपालकपरिपालिते लोकालोकशलबलयिते लवणेक्षुसुरासर्पितधिक्षीरशुद्धोदगाख्य सप्तार्णोपरिवृते जम्बूप्लक्षक्रौञ्च सागसान्मले पुष्करागाख्य सप्तद्वीपद्वीपते माहेन्द्रमलयसह्यदृक्तमदृक्तमद्विन्द्यपर्यात्राख्य सप्तकुलपर्वतविराजिते भारतकिंपुरुषहारी लाभतभद्राश्वकेतकमालकरमणक कुर्वर्षाख्य नवर्षाणां मध्ये भरतवर्षे महासरोवराकार 50 योजन विस्तीर्ण भूमंडले लक्षयोजन विस्तीर्ण जम्बूद्वीपे दंडकारण्ये प्रजापतिक्षेत्रे कर्मभूमौ अवंति कुरुक्षेत्रादि समभूमध्यरेखायाः पूर्वदिग्भागे श्री आदिवराह क्षेत्रे मम अनेक जन्मसु ह्य जन्मनि च एतक्षणपर्यन्तं बाल्ये यौवनकौमारवार्धिकेषु रहतिप्रकाशे च आवृत्त अनावृत्त महापातकादि समस्तदुरितक्षयार्थं दशपूर्वेषां दशापरेषां मत्वंशानां मातृवंश्यानां सर्वेषां पितॄणां कुम्भीभागलोहितदामादिसङ्घातपकालसूत्रादि विदेभ्यो महाघोरेभ्यो नरकेभ्यः उत्तीर्य तिलैः सूर्यमण्डलपर्यन्तं कृतराशेर्वर्षसहस्रावसाने एकैकतिलाभूषणक्रमेण सर्वदाश्यपकरसंहितकाले श्रीहरिलोके निवाससिद्ध्यर्थं त्रिगुणीकृताग्निष्टामत्राप्ताप्तोर्जाम शान्तवनवाजपेयपौण्डरीकाश्वमेधादि शतकृतपुण्यफलावात्यर्थम् आमोद प्रमोद सम्मोद वैकुण्ठाख्यलोकेषु सालोक्य सारूप्य सामीप्य सायुज्य चतुर्विधमोक्षफलसिद्ध्यर्थं परव्यूह अन्तर्यामि अर्चावतारस्वरूपरवणैः भृग्वादिभिर्मन्वादिभिर्दिव्यवशिष्टायुक्तग्रह कन्यादानकल्पोक्त कन्यादान महादानं करिष्ये। अस्य श्रीमदादि नारायणस्य अनेककोटि ब्रह्मांड नायकस्य अनंत कल्याण गुणगण गांभीर्यस्य दिव्यमंगल विग्रहस्य शंखचक्र गदा पद्मांकित कोटि सूर्य प्रकाशकस्य श्रीमतो वैकुंठ नायकस्य श्रीमद्वैखानस आगमोक्त प्रकारेण आंगिरद बाहस्पत्य भारद्वाज त्रियार्षेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य परव्यूह अंतर्यामि अर्चावतार रूपस्य श्री महाविष्णोः परब्रह्मणोर्नप्त्रे आंगीरद बाहस्पत्य भारद्वाज त्रियार्षेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य जगत्कारणभूतस्य मूलप्रकृति स्वकीयमानस्य त्रिगुणात्मकस्य गुणत्रयकर्मणो ख्यातिवशात् उत्पत्तिस्थितिरे कारणभूतस्य श्री महाविष्णोः परवासुदेवशर्मणः पौत्राय आंगीरद बाहस्पत्य भारद्वाज त्रयार्षेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवस्य समस्त देवतागण निकुट मकुट मणिगण विजृंभित पादारविन्दस्य श्री महाविष्णोः आदिनारायण शरणः पुत्राय आंगीरद बाहस्पत्य भारद्वाज त्रयार्षेय प्रवरान्वित भारद्वाज गोत्रोद्भवाय भक्तलोक परिपालनाय किरीटहार केयूर दिव्याभरण भूषिताय कौस्तुभालंकृताय दिव्य पीतांबरधराय निजावताराय स्वर्ण गरुडवाहनारूढ़ाय अचिंत्य दिव्याद्भुत नित्य यौवन स्वभावलावण्य तेजो रत्नाकराय अखिल शाखाध्यायिनो श्रवण नक्षत्रे मकर रासु जाताय श्री श्रीनिवास स्वामी परब्रह्मणे वराय ऋग्यजुस्सामधर्वण सकल वेदाध्यायिनीं भार्गवच्यवनाप्नुवानवरुवेदलपञ्चार्षे प्रणानित भार्गवसगोत्रोद्भवीं सर्वालङ्कारवतीं सुराङ्गना संसेविता पादारविन्दां श्री महाविष्णोः वक्षस्थलनिवासिनीं अनन्तगुणात्मिकां भृगो सङ्कल्पतनयां भार्गवीं उत्तरफल्गुनी नक्षत्रे
कन्यारासु जातायां श्री श्रीदेवी नाम्नीं इमां कन्यां वृणीत्वमे दास्यामि ऋग्यजस्सामधर्वण सकलवेदाध्यायिनीं काश्यवावत्सारणे ध्रुवत्रयार्षे प्रराणिता काश्यपतिगोत्रोद्भवीं सर्वालङ्कारवतीं सुराङ्गना संसेविता पादारविन्दां श्रीमहाविष्णोः अत्यन्तमनोहरीं कश्यपप्रजापतेः सङ्कल्पतनयां काश्यपीं रेवती नक्षत्रे मीनरासु जातायां श्रीभूदेवी नाम्नीं इमां कन्यां वृणीत्वमे दास्यामि कन्यां कनकसम्पन्नां कनकाभरणैर्तां दास्यामि विष्णवे तुभ्यं ब्रह्मलोकं जिगीर्ष्या सालङ्कृतां मां साध्वीं सुशीलाय सुमेधसे प्रेतोऽहं प्रयच्छामि सर्वकाम्यार्थसिद्धये विश्वम्भरा विश्वरूपा साद्गुण्यः सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि श्रीनाथ कमलापतिः कन्यादानसमुहूर्तोऽस्ति भवन्तु महान्तो न गृह्णन्तु சுமுகூர்த்தோஸ்து. எம்பெருமானுக்கு மலையப்பனுக்கு வைகானச ஆகமப்படி கன்னிகாதான பூஜையானது தற்போது நடைபெற்றது. எம்பெருமானுடைய திருநக்ஷத்திரம், கோத்திரம் இவற்றையெல்லாம் சொல்லி பிறகு இரு பிராட்டிமார்களுடைய திருநக்ஷத்திர கோத்திரங்களையெல்லாம் சொல்லி அர்ச்சக சுவாமி ஏதோ அந்த கன்னிகாதான பூஜையை நடத்தி வைத்தார். தொடர்ந்து இந்த கன்னிகா பூஜையை தொடர்ந்து மாங்கல்ய பூஜையானது நடைபெற இருக்கிறது. இதோ அர்ச்சக சுவாமி அந்த மாங்கல்யங்களை கையில் எடுத்து அவற்றை புனித நீரால் சுத்தம் செய்து அவற்றை அதற்கடுத்து அந்த மாங்கல்யத்திற்கான அழகான பூஜைகள். இப்போது புனித நீரால் இந்த மாங்கல்யங்களை இதை நீராட்ட பெற்று புனித நீரால் அர்ச்சனை செய்து திருத்துழாய், மஞ்சள், குங்குமம் இவற்றை கொண்டு அந்த மாங்கல்யங்களை சுத்தப்படுத்தி அதை எம்பெருமானுடைய திருவடிக்கு கீழே சமர்ப்பித்துவிட்டு அதன் பிறகு மாங்கல்ய தாரணங்கள் நடைபெற இருக்கிறது. அதனை நாம் கண்டு களிக்கலாம். தற்போது ஆழ்வாருடைய பாசுரத்தை, திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தை பார்த்து கொண்டு வந்தோம். அதில் ஆட்கொள்ளுதல், என்னை ஆட்கொள்ள வேண்டும், என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வார் பிரார்த்தித்தாரே. ஆட்கொள்ளுதல் என்றால் என்ன? ஆட்கொள்ளுதல் என்றால் கைங்கரியத்தை எம்பெருமானிடமிருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எம்பெருமான் தன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று அவர் பிரார்த்திக்கிறார். ஆத்மா இறைவனை அடைந்து பெறுகின்ற அந்த ஆனந்தம் என்பது அவனுக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்வதுதான் என்று நம்மாழ்வார் வாக்கை வழிமொழிவது போல அடியேனையும் ஆட்கொண்ட அருளே என்று பிரார்த்திக்கிறார். திருமலைக்கு வந்து எம்பெருமானை சேவித்தால் மட்டுமே போதாது, அவனுடைய திருவடிகளிலே நாம் ஆத்ம சமர்ப்பணம் செய்ய வேண்டும். நமக்கு ஏற்ற கைங்கரியத்தை அந்த எம்பெருமானிடம் பிரார்த்திக்க வேண்டும். அதை காட்டுவதுதான் இந்த பாசுரமாக தெரிகிறது. இந்த பாசுரம் திருமங்கை ஆழ்வார் இதுபோல தன்னுடைய ஒவ்வொரு பாசுரத்திலும் தன்னை ஆட்கொண்ட அருளே என்று அவர் தன்னை எம்பெருமானிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார். தனக்கு இந்த கைங்கரியம் வேண்டும், திருமலையிலே ஒரு கைங்கரியம் வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இதே போலவே குலசேகர பெருமானும் கூட எம்பெருமானுடைய பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே படியாய் கிடந்தோன் பவளவாய் காண்பேனே என்று சொல்லிவிட்டு பிறகு அந்த படியாய் இருந்தாலும் கூட அதை பக்தர்கள் எல்லோரும் தான் அதை மிதித்து அவர்கள் எல்லோரும் சென்றால் கூட அதனால் தனக்கு அந்த எண்ணம் ஏதாவது அகங்காரம், மமகாரம் ஏதாவது ஏற்பட்டு விடுமோ, தான் எம்பெருமானை அறிவதற்கு முடியாமல் போய்விடுமோ என்று அதனால் அதையும் பிரார்த்திக்கத்தான் எதையும் பிரார்த்தித்து பெறக்கூடாது என்று எம்பெருமானுடைய பொன்மனையில் ஏதேனும் ஆவேனே என்று எம்பெருமானிடம் பிரார்த்திக்கிறார். எந்த ஏதேனும் மலையோ மண்ணோ செடியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அது எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு உகந்தது போல இருக்க வேண்டும். அவன் திருவுள்ளம் உகந்தால்தான்
நமக்கு நம்முடைய பாபங்களெல்லாம் நீங்கும். ஆகையாலே அந்த எம்பெருமானை குலசேகர ஆழ்வார் பிரார்த்தித்தார். அதுபோல ஆழ்வார்கள் எல்லோரும் ஒவ்வொருவரும் கூட இந்த திருவேங்கடமுடையானில் அவனுடைய அருளுக்காக அவர்கள் ஏங்கி அவர்கள் பாசுரங்களை கூறியுள்ளார்கள், அருளி செய்துள்ளார்கள். இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவேங்கடமுடையானுடைய மலையப்பனுடைய அந்த கல்யாண மகோத்சவத்திலே மாங்கல்ய பூஜையானது இதோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மாங்கல்யத்தை வைத்து அந்த அர்ச்சக சுவாமி அதற்கு திருத்துழாய் சேர்த்து அந்த கைங்கரியத்தை செய்து கொண்டிருப்பதை நாம் காணலாம். குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தபிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்னுமே தொழ நம்முடைய வினை ஓயுமே. திருவேங்கடை மலையை ஒன்றே தொழுதால் கூட நமக்கு போதும். எம்பெருமானை சேவிக்கிறோமோ அல்லையோ அதை பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டாம். இந்த மலை ஒன்றை தொழுதாலே நமக்கு நம்முடைய பாபமெல்லாம் நீங்கும் என்று ஆழ்வார் காட்டுகிறார். இப்படிப்பட்ட அந்த குன்றமேந்தி குளிர் மழை காத்தவனுடைய அந்த எம்பெருமானுடைய சரிதத்தையும் சற்று பார்க்கலாமே. கோவர்தனத்தில் சோவென்று இடைவிடாத ஒரு பெருமழை பெய்து கொண்டிருந்தது. அப்பொழுது பிரளயம் வந்துவிடும் போல தோன்றியதாம். கோகுலத்திலிருந்த அத்தனை யாதவர்களும் கோவர்தனகிரியினுடைய கீழ் நின்று கொண்டார்கள். மலையே நம்மளை காக்கட்டும் என்று அந்த மலைக்கு கீழே அந்த மழைக்கு ஒதுங்கி அவர்களும் மாடுகளும் எல்லாமும் அந்த மலைக்கு கீழே நின்று கொண்டிருந்தன. ஒரு வாரமாக மழை கொட்டித்தீர்க்கிறதே. வானத்துளியில் ஏதாவது ஒரு கிழிசல் ஏற்பட்டு விட்டதா? ஆனால் கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்ததை பற்றி யாதவர்கள் யாரும் கவலைப்படவில்லை. ஏனென்றால் கண்ணன் தான் இருக்கிறானே அங்க. அவர்களை காப்பதற்கு கண்ணன் இருக்கும்போது இவர்களுக்கு என்ன கவலை? ஒற்றை ஆள்காட்டி விரலால் அந்த மலையை தூக்கியவாறு நின்று கொண்டான் கண்ணன். சக்கரத்தை ஏந்தும் கரம் இப்போது மலையை தூக்கி கொண்டிருக்கின்றது. அந்த மலையை தூக்கி கொண்டிருந்தது அவனுடைய முகத்தில் அந்த சமயத்தில் எப்பொழுதும் போல இனிய புன்முறுவல். நாமெல்லாம் எதையாவது ஒரு பொருளை கையிலே எடுத்துக்கொண்டோமானால் அதனுடைய பாரத்தை நம்மால் தாங்க முடியாது. அப்பொழுது நம்முடைய முகமானது சற்று வாடும். நம்மால் அந்த முடியாத நிலையானது நம்முடைய முகத்திலே தெரியும். ஆனால் எம்பெருமானுக்கு அப்படி அல்ல, இனிய புன்முறுவல். இதோ பாருங்கள், அந்த மாங்கல்ய பூஜையானது, அந்த மாங்கல்ய தாரணத்துக்கு அந்த அர்ச்சக சுவாமி இதை எல்லோரிடமும் காண்பித்து இப்பொழுது மாங்கல்ய தாரணமானது நடைபெற இருக்கிறது. அந்த மாங்கல்ய தாரணமானது அந்த மாங்கல்ய தாரணமானது நடக்க இருக்கிறது. சுமங்களீர்யம் மதோரமாகும் சமேதபஸ்யதாம் சௌபாகியமத்வை தத்வாயாதாஸ்தம் விபரேதனா ஸ்ரீயே ஜாத ஸ்ரீயா நிர்யாய ஸ்ரீயம்பயோச்சரித்ரிभ्यो ததாதி ஸ்ரீயம்பசானாமிருதத்தமாயன் பவந்தி சத்யா சமிதாம் தத்ரௌ மாங்கல்யன் தந்துநானேன லோகரக்ஷண ஹேதவே கண்டே பத்ராமி சுபகே ரக்ஷத்வம் புவனத்ரயம். ஸ்ரீதேவ்யை நமः. மாங்கல்யதாரணசுமுகூர்த்தோஸ்மி பவந்தோ மகாந்தோ நருண்ணந்து. சுமுகூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து. प्रजापतिस्तमगं राजानमसृजत तन्त्रयो वेदा अन्वसृज्यन्त तान् हस्ते कुरुत अथा सीता सावित्री सुमङ्गलीर्यं मधोरिमागुं समेतपश्यत सौभाग्यमत्वै दत्त्वायाधास्तं विपरेतना मेधिनी देवी वसुन्धरा स्याद्वसुधा देवी वासवी
ब्रह्मवत्सः पितॄणां श्रोत्रं चक्षुर्मणः भूदेव्यै नमः माङ्गल्यधारणसमुहूर्तोऽस्ति भवन्तो महान्तो न गृह्णन्तु सुमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु। लावण्य शृङ्गारराया लावण्य शृङ्गारराय लक्ष्मीनाथ ये वेळ नी विनोदानके रायनेमि लावण्य शृङ्गारराय लक्ष्मीनाथ ये वेळ नी विनोदानके रायनेमि लावण्य शृङ्गारराय జలధి వంటిది పవ్వళించు నా మనసు గాలి ఊర్పులే కడళ్ళు కలదులోతు పాల జలధి వంటిది పవ్వళించు నా మనసు గాలి ఊర్పులే కడళ్ళు కలదులోతు చాలగ తొల్లి నీవు సముద్ర శాయివట చాలగ తొల్లి నీవు సముద్ర శాయివట ఈ లీల నీ వినోదానకే రాయనేమి లావణ్య శృంగారరాయ లక్ష్మీనాథ ఏ వేళ నీ వినోదానకే రాయనేమి లావణ్య శృంగారరాయ प्रधान होमं करिष्ये तेन निस्वा देवसवितः प्रसुः अग्निरेत प्रथमो देवतानागं सोहस्य प्रजां शुद्धं भाषात् तदेकं राजावरणमनतां धेगुस्त्रीपत्रहन्नरोधात् स्वाहा इमामग्निस्त्राताङ्गारभत्यः प्रजां शुद्धं भाषात् तदेकं राजावरणमनतां धेगुस्त्रीपत्रहन्नरोधात् स्वाहा इमं मे वर्णस्देहमद्वाचमुडियात्मवस्राचके स्वाहा तत्त्वाजां ब्रह्मणा वन्दमानसाशाः स्तेजमानो वृभिः अहेडमानवर्णे हवोदृशं समानायुः प्रमोषे स्वाहा तन्नाग्ने व्रणस्य विद्वान् देवसेडवयासिष्ठाः यजुष्ठो वण्डितमस्सौषधानो विश्वाद्यशागुंसि प्रमुत्यत् स्वाहा तत्तन्नाग्ने मो भवति नेदुस्यास्यावसौव्यष्टौ अवयक्षुणावर्णमृणानुविहिमृडिं सहोनेयधि स्वाहा त्वमग्ने अयास्ते आसन्मनसा यतः अयासन् हव्यमुचे यानो देहि वेजजग्गु स्वाहा ॐ भू स्वाहा ॐ भो स्वाहा ओम स्वस्वाहा ओम भूर्भुवः स्वस्वाहा अजय नमगस्थाः नमते नमगस्थाः हरस्ते नमगस्थाः देवसवितः प्रासाभिः ओम भूभुवतिपुराकृष्टायामस्यां श्रीनिवासस्वामिनः वैवाहिकवत्सकर्माङ्गं लाजहोमं करिष्ये अजय नमस्वा नमते नमस्वा सरस्ते नमस्वा देवसवितः प्रसवा इमां लाजान्ति आज्यविगाज्याम् इमां लाजानापामि समृद्धिकरणान्मम तुभ्यन्तु संवरणां तदग्निरणमन्यतां यन्नार्यव ब्रूते अग्नौ लाजानावन्ति दीर्घायुरस्तरेपदनेधन्तां ज्ञातयो मस्साहः उदाजसास्रायुषोदहदेनागुंसेनो तज्जन्यस्य पुष्पेणोदस्थमवदागुम् अनु विश्वावदत्तयावजं धारावदन्यायव अतिगाहे महेद्भिषः इमां राजानापामि समृद्धिकरणान्मम
స్తుభ్యంతు సంవరణాం సదగ్నిర్ణమణ్యతాం యన్నారివ బ్రూదే అగ్నోలాజానోవంతి దీర్ఘాయురస్తరేపదరేదంతాం జ్ఞాతయో మస్వాహ ఉదాజసా స్వాయుషోదోహదేనాగుంభేనో తజ్జన్యస్య సుష్మేణోదస్థామరుదాగుం అను విశ్వావదత్తయా వియం ధారావదన్యా ఇవ అతిగాహే మహిద్విషః ఇమాం లాజానోపామి సమృద్ధికరణాన్ మమ శుద్ధంతు సంవరణాం తదగ్నిరణమణ్యతాం యన్నాజిబ్రూతే అగ్నౌ లాజానోపంతి దీర్ఘాయురస్తరేపదరేదంతాం జ్ఞాతయో మస్వాహ ఉదాయుధా స్వాయుషోదోహదేనాగుంభేనో తజ్జన్యస్య సుష్మేణోదస్థామృతాగుం అను విశ్వావదత్తయా వయం ధారావదన్యా ఇవ అతిగాహే మహిద్విషః ఓం భూస్వః ఓం భూస్వః ఓం స్వస్వః ఓం భూర్భువస్వ స్వః ఐతేన ముఖస్థాః అనుదేన ముఖస్థాః సరస్తేన ముఖస్థాః దేవస్వేదాః ప్రాసావీః ఓం భూః దివరాజ్ఞష్టాయామస్యాం శ్రీనివాసస్వామినः వైవాహికోత్సకర్మాంగం లాజహోమాంతే స్వరమంతర్భిర్యాతరణాత్ ప్రాస్తాత్ మతో దివేద విష్ణుం కరిష్యే ఐతేన మునిస్వా అనుదేన మునిస్వా సరస్తేన మునిస్వా దేవస్వేదాః ఓం మతో దేవాః మంత్రదోషక్రమే దివ్యా శబ్దాం స్వాహ ఇదం విష్ణుచక్రమే త్రేదాని దేవం సమో నమస్వాం శ్రేయ స్వాహ త్రేణిపదావిచక్రమే విష్ణుగోపాదాభ్యాధర్మాన్ ధారయన్ స్వాహ విష్ణో కర్మాన్ విశ్వేదోహాదానిమస్సేంద్రసేజసఖా స్వాహ తద్విష్ణోః పరమం పదం సదా భసన్ సూర్య దివీవచక్షురాదగ్గు స్వాహ తద్విప్రాసో వన్యమోజార్ధ్రవాగం దత్సమిందతే విష్ణోద్యత్రం వదగ్గు స్వాహ ఓం భూ స్వాహ ఓం భూ స్వాహ ఓం స్వ స్వాహ ఓం భూర్భువ స్వాహ ఐతేనముఖస్థాః నమతేనముఖస్థాః సరస్తేనముఖస్థాః దేవసేదాః ప్రాసావీః ఓం భూవతి విరోచష్టాయామస్యాం శ్రీనివాసస్వామినः వైవాహికోత్సకర్మాంగం కర్మసాఫలితం పృష్టాతంత్రం కరిష్యే ఐతేన మునిస్వా నుతేన మునిస్వా సరస్తేన మునిస్వా దేవదప్రసవా ఓం యదస్సకరుణోతి ఇదమిద్యానహాగరం అగ్నిశ్చష్టార్థం కరోతు స్వాహ అగ్నేః సృష్టగతే స్వతహతావతేనాంకావానాగ సముద్రిత్రే స్వాహ అగ్నేయ స్వాహ అగ్నేనాదాయ స్వాహ అగ్నేనమదే స్వాహ ప్రజాపతయే స్వాహ ఇంద్రాయ స్వాహ విశ్వేభ్యో దేవేభ్యో స్వాహ సర్వాభ్యో దదాభ్య స్వాహ సర్వత్రైవాదుష్టం సర్వత్రైవానాష్టం దోతమస్మై స్వాహ అగ్నేః సృష్టగతే స్వాహ వాస్తవదే నమో వాస్తవదే స్వాహ యన్మాత్రం ఇందావదగ్నిస్తత్రదః జాతో దావచుషే స్వాహ పునరగ్నిశ్చక్షరాత్రేంద్ర బృహస్పతి పునర్మ్యాశ్వ్యాజం జక్షాత్మక్షో స్వాహ ఇష్ఠేభ్య స్వాహ శ్రేష్ఠేభ్య స్వాహ భేషందృష్టై స్వాహ నిష్కృత్యై స్వాహ దేవరాధ్యై స్వాహ దేవేభ్య స్వాహ తనోభ్య స్వాహ వృద్ధై స్వాహ సమృద్ధై స్వాహ సర్వసమృద్ధై స్వాహ ఆశ్రావితమత్యాశ్రావితం వషట్కృతమతినోక్తంజజ్ఞే అతిరిక్తం కర్మణో చేణమగ్నః పర్వాణి హృదనేత కల్పయన్ స్వాహ కురారే దేవాన్ స్వాహ యథో శేషధీమే స్వాహ సవిదస్తేజోస్తేజోమేధే స్వాహ యమస్సధీమే చ్యోర్మే బాయ్ స్వాహ सूर्यसधीमे जक्षण में बाहि स्वाहा सोमसधि में चित्तम में बाहि स्वाहा वायोर्धि में प्राणान में बाहि स्वाहा ब्रह्मणोधि में बुद्धि में बाहि स्वाहा सप्तते अग्ने सप्त सप्तैः सप्तशे सप्ताम प्रियाणि सप्तहोत्राः सप्तात्वा इंद्रिय सप्तयोनि रावण स्वावतेन स्वाहा अग्निर्भुक्तं वेदिर्भुक्तं देवर्भुक्तं विधिर्भुक्तं घोषधि वनस्पति गंधर्वास्य भुक्तं अग्निजीर्णं वेदजीर्णं देवजीर्णं विधिजीर्णं घोषधि वनस्पति गंधर्वास्य जीर्णं स्वाहा समन्तां भविष्यवतीना समादित्यै उषभिः सम्मरुद्भिः समिन्द्रेण विश्वेभिर्देवेभिरन्तां दिव्यं नभो गच्छति यत्स्वाहा अग्निस्त्रिपदो वेदस्त्रिपदो द्योस्त्रिपदो विद्युस्त्रिपदो ब्रह्माद्यास्त्रिप्यन्ताम् ओषधि वनस्पतिगन्धर्वास्य दिप्यन्तां यदक्षप्रदा महाप्रदामः साक्षीयमस्तु त्रिप्यन्ताम् एतेनमुखस्थाः देवसविदप्रासावीः पवित्रमसि पवित्रं मे भूयात् स्वाहा पूर्णमसि पूर्णं मे भूयात् अक्षतमक्षतेजोमि अक्षमा मे चेष्टा प्राचाहां देवार्चजा मार्जयन्तां प्राच्यां विष्णो सनमसि सर्वाण्यान् समोष्य ग्रन्थिं विसृज्याद्भिः प्रोक्ष आप्यायन्त्वामिति ज्योतिम् आप्यायन्त्वामापवोषधयो मरुदां प्रषधयश्च दिवं गच्छततो नोष्टिमेरे स्वाहा शुद्ध्यन्तां देवसदनं भूतिस्माते लभते नित्यगं सर्वयज्ञकृतं भवेत् अग्निमारुतयोद्भूतिः आदित्यः सोमो नमः त्र्यायुषं जमदग्ने कश्यपस्य त्र्यायुषं
त्रिदेवानां त्रियायुषं तन्मेऽस्तु त्रियायुषं दीर्घायुत्वाय बलाय शताय शतं च वर्षसे त्रियायुषम् दीर्घायुत्वाय बलाय शताय सञ्चवक्षेत्र्यायुषम् आपोहिष्ठामय भोस्तान ऊर्जेदाद्राय चक्षे योपश्रुतमार्दस्तवाजेतेन उषतीरिव मात्रः तस्मारङ्गमाभूय शिक्ष्याय जन्मधः आपो जयधाजिनः यत्तेऽग्ने तेजस्विनाहं तेजस्वे भूयासं यत्तेऽग्ने वर्चस्विनाहं वर्चस्वे भूयासं यत्तेऽग्ने हरस्तेनाहं हरस्ते भूयासं मयि मेधां मयः प्रियां मयि अग्निस्तेजो दातु मयि मेधां मयि प्रियां मयि इन्द्रियं ददातु मयि मेधां मयि प्रियां मयि सूर्योद्ध्राजो दातु योक्षसूर्यन्दृशे अविरगान् मातो नमः तस्मै ते नमः बालकदम्बा च तम्बा सत्यहीनं वा पुष्पहीनं वा होत्रहीनं वा वरदर्तारपाग्ने जातवेशे भगवान् प्रज्वलितवो नमः कायेन वाचा मनुष्येन्द्रियात्मना वा पति स्वभावात् करोमि यद्य सकलं परस्मै श्रीमन्नारायणाय समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः यथास्थानं यथासुखं प्रवेशयामि अग्निपुरुषाय नमः गुडाभारं निवेदयामि आज्योभारं निवेदयामि अग्निम् आदित्यं गच्छामि सर्वं श्रीभूनीलासमे श्रीनिवासार्पणमस्तु தற்போது வாரணமாயிரம் என்கின்ற அந்த தேங்காய் உருட்டல் நிகழ்ச்சி ஆண்டாளை முன்னிட்டு கொண்டு எப்படி வாரணமாயிரம் என்கின்ற அந்த பாசுரத்தை அவள் கணாக்கண்டு அந்த எம்பெருமானை மனம் புரிந்ததாக நாம் காண்கிறோம். அவற்றை இந்த பாசுரத்தை தற்போது இந்த சுவாமி அர்ச்சக சுவாமி சேவித்து கொண்டு, அதாவது வாரணமாயிரம் சூலவழம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்னதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டக் கணாக்கண்டேன் தோழினான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நென்னூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தழ்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கணாக்கண்டேன் தோழினான் என்று அந்த வாரணமாயிரம் பாசுரத்தை சேவித்து கொண்டு அதன் பிறகு எம்பெருமானுக்கும் அந்த பிராட்டிமார்களுக்கும் மாலை மாற்றலான நிகழ்ச்சி தற்போது நடைபெற்றுகிறது. மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் மாலடைந்து மதிலரங்கன் மாலைவர்தன் மார்பிலே மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினாள் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் என்று எம்பெருமானுடைய அவருடைய தோளை அலங்கரித்த அந்த மாலையானது இரு பிராட்டிமார்களுக்கும் சாற்றப்பட்டு தற்போது ஸ்ரீதேவியினுடைய தோளை அலங்கரித்த அந்த மாலை எம்பெருமானுடைய அந்த மாலை மீண்டும் அந்த பெருமானுக்கே சாற்றப்பட்டு மறுபடியும் அந்த பெருமானிட தோளை அலங்கரித்த அந்த மாலையானது பூமாதேவிக்கும் சாற்றப்பட்டு இந்த மாலை மாற்றலான நிகழ்ச்சியானது இதோ நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்படி ஆண்டாளும் அந்த எம்பெருமானை மணக்க தான் கனா கண்டதைப் போலவே இங்கே இந்த கல்யாண உற்சவ நிகழ்ச்சிகளை நாம் எம்பெருமானுடைய அந்த கல்யாண உற்சவ நிகழ்ச்சிகளை இதோ தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இதோ மாலை மாற்றல் பூதேவி அந்த பிராட்டிக்கு அந்த மாலை மாற்றலானது சமர்ப்பிக்கப்படுகிறது. நாம்
திருமங்கை ஆழ்வாருடைய அந்த பாசுரங்களை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். அதன் பிறகு அந்த குன்றமேந்தி குளிர்மதை காத்தவன் என்று நம்மாழ்வாருடைய பாசுரத்தையும் பார்த்து கொண்டு வந்தோம். அந்த நம்மாழ்வாருடைய பாசுரத்திலே அந்த எம்பெருமான் அந்த மலையை தாங்கி கொண்டிருந்தது அவன் முகத்தில் எப்பொழுதும் இனிய புன்முறுவலை தந்தது. அதோ பாருங்கள், அதே போல இந்த திருவேங்கடமுடையானும் இந்த பிராட்டிமார்களை அந்த கல்யாண உற்சவத்தின் போது அந்த அந்த புன்முறுவலானது தற்போது தெரிவது போலவே இருக்கிறது. எப்பொழுதும் அந்த பிராட்டிமார்கள் கூடவே இருப்பது தான் அந்த எம்பெருமானுக்கும் புன்முறுவல். அந்த புன்முறுவலை நாம் இதோ சேவித்து கொண்டிருக்கின்றோம். அந்த பக்தர்கள் எல்லோரும் எம்பெருமானுக்கு கோவிந்தா கோவிந்தா என்று இந்த எம்பெருமானை பிரார்த்தித்து கொண்டு எல்லோரும் நல்ல இந்த நன்னாளிலே அனைவருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்த அர்ச்சக சுவாமிக்கு பரிவட்ட மரியாதைகள் எல்லாம் நடக்க இருக்கிறது. இதை தொடர்ந்து நாம் சேவித்து கொண்டிருக்கின்றோம். இதன் பிறகு அக்ஷத ஆரோபணமானது எம்பெருமானுக்கு இதோ அக்ஷதாரோபணம். పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश
प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ